வணக்கம். இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வருடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நமக்கு வந்து பெரிய நியூஸஸ் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 மணி 8:30 மணிக்கு நமக்கு வந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து யூஎஸ் டேட்டாக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வரலாம். ப்ளஸ் இந்த டேட்டா வந்து என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வரணும், கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அது வரணும். வந்தால் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டாலர் இண்டெக்ஸ் கெயின் ஆகும். நெகட்டிவாக வந்தால் கொஞ்சம் தான் மார்க்கெட் கீழே இறங்கும். பெரிய லெவலில் மார்க்கெட் கீழே இறங்காது. நமக்கு நாளைக்கு லைவ் மீட் இருக்கு. ஓகே, நாளைக்கு நமக்கு லைவ் மீட் 3 மணிக்கு இருக்கு. ஸோ அதில் கலந்துக்குங்க. அதில் நம்ம டெக்னிக்கல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து சில்வர் சார்ட்டுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சில்வர் சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே ஃப்ரேமில் சேம் க்ரைட்டீரியா தான் இருக்குது. க்ரைட்டீரியாவில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போயிட்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு கிளியராக ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 31.50 பிரேக் பண்ணணும், அல்லது 29.50க்குள்ளே பிரேக் பண்ணணும். மார்க்கெட் அது ரெண்டையுமே பிரேக் பண்ணாமல் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. கோல்டு கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தால் கூட சில்வர் அவ்வளோ அக்ரெசிவில் இல்லை. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது மட்டும்தான் நம்ம வந்து பைக்குள்ளே போகலாம். அதுவும் ரேஞ்ச் பிரேக் ஆனாலும் இந்த ரைட் ஷோல்டர் அதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி போய் அந்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் பை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த இடம் பிரேக் ஆகுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறதுங்கிறது செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அப்போ மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் மூவில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு 30 வந்து நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் நிற்க முடியல. மார்க்கெட் இந்த இடத்துல நிற்க முடியல. ஓகேங்களா? ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து செல் சைடுக்கு வரல. 29.50 இப்போ 30ல நேற்று நல்ல ஒரு க்ளோஸ் ஆயிருந்தா கூட நம்ம ரீட்ரேஸ்டிங்கில் பார்த்துருக்கலாம். பட் க்ளோஸும் ஆகலை. ரிஜெக்ஷனாக தான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம 29.50 பிரேக் ஆகிற வரைக்கும் சில்வரில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா இதுவுமே ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ஸ் தான். ஓகேங்களா? மார்க்கெட்டில் பல தடவை ரியாக்ட் ஆன லெவல்ஸ் தான். இங்கே நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, திருப்பி அதே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே மார்க்கெட் ஹோல்ட் ஆகிடுக்கு, இப்போ திருப்பி இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ அதனால் பை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டுடைய சேனலும் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கீழே பிரேக் ஆகும்போது தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் மார்க்கெட் வந்து நல்லா ஒரு செல்குள்ளே வருது அப்படின்ட்டு. இல்லைன்னா மேலே பிரேக் ஆனால் தான் நம்ம பைக்குள்ளே போக முடியும். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் அதே சேம் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே வரல. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதை அழிச்சிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லைஃப் டைம் ஹையை வந்து இப்போ ஸ்வீப்பாவது பண்ணணும், பிரேக்காவது பண்ணணும். நம்ம எதிர்பார்க்கறது 2 க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனதுக்கு லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வரணும். ஏபிசி கரெக்ஷன் நமக்கு வரணும். அதனால ஒரு 470 ஆர் 400 கிட்ட மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு ரேலி எடுக்கணும். ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து இங்கேயே அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரை முடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த கரெக்ஷன் இதுக்குள்ளேயே நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு இப்போ வந்து ப்ரைஸ் இந்த லைஃப் டைம் ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த லைஃப் டைம் ஹைக்கு மேலே பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து திருப்பி ரேலிக்குள்ளே போகணும். இது ரெண்டுமே நடக்கணும் நமக்கு இப்போ. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது க்ரைட்டீரியா. அதனால இந்த இடத்துல கண்டிப்பாக ரிஸ்கி என்ட்ரிஸ் தான் இருக்கும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்டாப் ஹிட் ஆகும். ஓகேங்களா? என்ன ட்ரை பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஹவர் சார்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு 4 ஹவர் சார்ட்டுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பைக்கான ட்ரை பண்ணுற ஏரியா. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடம் ஒரு பை ட்ரை பண்ணோம். பட் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பை ட்ரை எடுத்துச்சு. மார்க்கெட் கீழே வரும்போது மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் பை ட்ரை எடுத்தோம். பட் அது ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா இங்கே போன மார்க்கெட்டுக்கு கரெக்ஷன் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கும். அதுக்கான ஒரு பை ட்ரை எடுக்கும் போதும் அது ரொம்ப ஒரு 2 பாயிண்ட்ல ட்ரை பண்ணோம். பட் அது ஸ்டாப் ஹிட்டட். ஓகே. ஸோ இங்கேயும் இப்போ பை தான் நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பை ஜோனுக்குள்ள தான் போகும். இங்கே நம்ம செல் போக முடியாது. ஓகே. இந்த இடத்துல பை
அப்படிங்கிறது எடுக்கும். இந்த மல்டிபிள் ஹைஸ்க்கு மேலே பிரேக் ஆகும்போது மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இந்த ட்ரை வந்து அப்படிங்கிறது வந்து பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ்க்காக இருக்காது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 760க்கு மேலே கொஞ்சம் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். இதுக்கு மேலே கொஞ்சம் போயிட்டு மார்க்கெட் டேர்ன் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, அதுக்கான ஒரு பை மட்டும்தான். ஒரு 47க்கு மேலே நமக்கு மார்க்கெட் நல்லா நின்னால் இந்த பை வரும். ஸோ இப்போ வந்து இந்த லோ அப்படிங்கிற இந்த 30ன்னு வச்சுக்கலாம். 2730 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். ஒருவேளை ப்ரைஸ் மேலே போக முடியாமல் கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்கமிங்கில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். நம்ம ஆப்ஷன் ஏ ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, லைஃப் டைம் ஹையை மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த டாப் அண்ட் டாப்பை உடைக்காம இந்த டாப் அண்ட் டாப்பை ஷேடோ கொடுத்துட்டாலும் அந்த லைஃப் டைம் ஹையை வந்து மார்க்கெட் ஷேடோ கொடுத்துட்டா கூட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச்சர் ஃபெயிலியர் ஆகிடும். கிராஸ் இப்படி கேண்டில் பாஸ் பண்ணிட்டாவே நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரெச்சர் ஃபெயிலியர்னு வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்து அப் ட்ரெண்ட் தான் போகும். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டான இடம். சின்ன சின்ன ஸ்டாப்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்ன ஸ்டாப்ஸ் வச்சு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போக முடியுமோ போகணும். அதனால தான் இன்றைக்கி மார்னிங் இந்த பை ட்ரை பண்ணோம். பட் மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகலை. இப்போ இந்த பை கிடச்சிருக்கு. கீழே வந்தாலும் இந்த லோவை எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது இங்கே நம்ம பை ட்ரை பண்ணலாம். அரௌண்ட் 40 ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரும்போது நம்ம இந்த பை ட்ரை பண்ணலாம். 30 வைக்கிறது ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ். பட் நம்ம வந்து 40 வச்சுக்கிட்டு உள்ளே ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ப்ரைஸ் வைக்கும்போது இந்த பாட்டம் அப்படிங்கிற இந்த 34 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணலாம். பட் வெயிட் பண்ணுங்க. இங்கே வந்தோடனே ப்ரைஸ் வந்தோடனே ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்டாப் இருக்கும்போது என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு லைவ் மீட்டில் இந்த மார்க்கெட் இந்த லோவையோ இல்லை 760யோ போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு கிளியரான செல்லிங்கோ பையிங்கோ நம்ம எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ கிளியர் ஸ்ட்ரக்சர் இப்போ இல்லை. இது செல்லுக்குள்ளே வரப்போகிறானா இல்லை பைக்குள்ளே போக போகிறானா, திருப்பி லைஃப் டைம் ஹைக்குள்ளே போக போகிறானாங்கிற ஒரு கன்ஃபியூஷனான என்ட்ரி தான். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க இந்த மாதிரி இடத்துல. இது ட்ரெண்டிங் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுது, அல்லது அந்த லைஃப் டைம் ஹையை செல் மாதிரி காட்டி நம்மளை ட்ராப்பில் வச்சு லைஃப் டைம் ஹையை போய் பிரேக் பண்ணுறதுக்கு நடக்கிற ஒரு சினாரியோவாக தான் இருக்கும். ஏன்னா எட்ஜில் இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் 2-3 தடவை அடித்தாலும் பரவாயில்ல. ஒரு என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லைவ் மீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.